ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. புவனேஸ்வரி சூழ்ச்சியில் சிக்கிய நம்ம ஜானகியை நம்ம மாயா சீனு செம்ம அதிரடியாக காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் ஜீவா யார் அப்படிங்கிற ஒரு உண்மை விஷயத்த நம்ம மாயா அப்படியே ஜானகிட்ட உடைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புவனேஸ்வரியும் அந்த ஆசிரமத்தில் உள்ள ஃபாதரை அப்படியே கூட்டிகிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு, ஜீவா யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்கு தானே தெரியும் அப்படி சொல்லும்போது அவங்களும் உண்மைகளை மறைச்சிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி, பசுபதி எல்லாரும் சேர்ந்து அந்த காரில் அந்த ஃபாதரை அப்படியே உட்கார வச்சு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகியும் ஜீவா யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோட இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜானகியை வழிமறிச்சு அந்த இடத்துல ஒரு மரத்தில் அப்படியே கெட்டி வைக்கிறாங்க. நம்ம ஜானகி என்னதான் சத்தம் போட்டாலும் பக்கத்தில் யாருமே இல்லாதனால யாரும் காப்பாற்றுறதுக்கே இல்லை. அதே சமயத்தில் தூரத்துலேருந்து புவனேஸ்வரியும் அந்த ஃபாதரும் எல்லாரும் சேர்ந்து ஒரு காருக்குள்ளே இருக்காங்க. அந்த ஃபாதர்கிட்ட புவனேஸ்வரியும் ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்ல அண்ணப்பார், அந்த ஜானகியை நாங்கள் தான் கெட்டி வச்சுருக்கோம், அப்படியே அந்த ஜானகி மேலே அந்த லாரியை ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபாதரும் வேண்டாம், கண்டிப்பாக இந்த ஒரு தப்பான செயலை செய்யவே செய்யாதுங்க, ஜானகி அம்மா பாவம், அவங்க பாவம், அவங்கள விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரி கேட்குற மாதிரி இல்லை, அப்போ நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கோ, என்னாச்சு, உனக்கு மட்டும்தான் இந்த விஷயம் எல்லாம் தெரியும், ஜீவா யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லு அப்படி சொல்லிட்டு மிரட்டும் போது அந்த ஃபாதரும் புவனேஸ்வரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாளாக நீங்கள் ஜீவாவை தானே தேடிட்டு இருந்தீங்க, அந்த உண்மையை நான் சொல்லிடுறேன், அந்த உண்மையை மட்டும் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஜானகி அம்மாவை விட்டுருவீங்க தானே அப்படி கேட்கும்போது புவனேஸ்வரியை முதல்ல அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் விட்டுறலாம், நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது அந்த ஃபாதரும் இத்தனை நாளாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் ஜீவா அப்படி சொன்ன உடனே புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எதுனாலும் மறைக்காமல் தெளிவாக உண்மையை சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது அந்த கதிர் தான் ஜீவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னது உண்மையாக இதெல்லாம், அப்போ இத்தனை நாளாட்டு இந்த ரகுராமோட வீட்டில் வளர்ந்துட்டு வந்த அந்த கதிரா ஜீவா, ஏற்கனவே கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாத போதே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அந்த கதிரை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினாங்க. அதை விட இந்த ஜானகி இந்த குடும்பத்தோட வாரிசு கதிர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மகிட்ட மிரட்ட ஆரம்பித்தா, கதிருக்கு அம்மா அப்பா யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபாதரும் சரி நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல, நீங்கள் இப்போ ஜானகி அம்மாவை விட்டுருங்க அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தான் இப்போ உண்மையை சொல்லிட்டீங்க, அதுக்காக ஜானகி எப்படி நான் மன்னிச்சு விட முடியும், பல நாளாட்டி இந்த ஜானகியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் என்னெல்லாம் யோசிச்சேன் தெரியுமா, ஆனால் இன்றைக்கி தான் எல்லாமே காரியம் கை கூட வரப்போகுது, என் கண்ணு முன்னாடியே ஜானகி இப்படியே போட்டு தள்ளுறத பார்க்கக்கூடிய பாக்கியம் எப்போ தான் எனக்கு கிடைக்கும், இத்தனை நாளாக எதிர்பார்த்தது இன்னைக்கு நடந்திருக்கு, நான் எப்படி அதை மிஸ் பண்ணுவேன், சரி நீ தான் உண்மையை சொல்லிட்ட, எப்படி இருந்தாலுமே இந்த ஜானகியோட உயிர் என் கையினால் போக தான் போகுது அப்படி சொல்லிட்டு புவனேஸ்வரி அந்த ஃபாதர்கிட்ட சொல்லும்போது ஃபாதரும் என்ன நீ என்னை இப்படி ஏமாத்திட்டியா, உண்மையை சொன்னால் விட்டுருவேன் தானே என்கிட்ட வாக்கு கொடுத்த, அப்படி இருக்கும்போது இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்த்து நிற்கும்போது இந்த வாய்ப்பு எனக்கு மறுபடியும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த லாரி டிரைவர்கிட்ட நான் சொன்ன மாதிரியே செய்திருங்க, ஜானியோட உயிருக்கு ஆபத்துற மாதிரி இடித்து தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இல்லாமல் பசுபதிக்கிட்டேயும் அண்ணே நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே, அந்த லாரி டிரைவர்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்லும்போது பசுபதியும் அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவும் சீனுவும் ஜானகியை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் நம்ம சீனுக்கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து போனால் சரியே படாது, நீ ஒரு சைடாட்டு போ, நான் இன்னொரு சைடாக போய் 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது பெரியம்மாவை காப்பாற்றியே ஆகணும், பாவம் பெரியம்மா யார் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இப்படிலாம் செய்திருப்பாங்க, எப்படி அதை அவங்கள கண்டுபிடிச்சிடணும், இது எல்லாமே இந்த புவனேஸ்வரியோட சூழ்ச்சி வேலையை தான் இருக்கும், புவனேஸ்வரியை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனுவும் சமாதிரடியாக ஜானகியை தேடி வராங்க. ஒரு கட்டத்தில் ஜானகிக்கு நேராட்டு அந்த செயல் நடக்கும்போது நம்ம மாயா சீனுவும் அந்த இடத்துல சமாதிரடியாக தடுத்து நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம ஜானகி அப்படியே பதட்டமாக இருக்கிறத கவனித்த மாயாவும் என்ன பெரியம்மா எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாமல் நான் பாதுகாத்துப்பேன், எதுவும் ஆகாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜானகியை அப்படியே காப்பாற்றுறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரி இதை பார்த்து அதிர்ச்சியாகி கடைசி நேரத்தில் இந்த மாயா சொதப்பிட்டாலே எப்படியாவது இவளோட உயிருக்கு ஆபத்து வந்துடும்னு பார்த்தா இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம மாயாவும் ஜானகியை கவனிக்கிறாங்க.
ஜானகி அந்த இடத்துல மயங்கி விழுந்த கவனிச்ச உடனே எப்படியாவது நம்ம பெரியம்மாவை காப்பாற்றல் சொல்லிட்டு சீனு கிட்ட சொல்லி நம்ம ஜானகி அப்படியே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்கன்னு சொல்லலாம். மாயாவும் நம்ம ஜானகிட்ட ஜீவா யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் உயிரையே பணையம் வைக்க பார்த்துட்டீங்களே, யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் தனியாக வந்திருப்பீங்க பெரியம்மா, அதை நாங்கள் எல்லாரும் இருந்தோம்ல, எங்ககிட்ட எல்லாம் எல்லா உண்மையிலும் சொல்கிறதுக்கு என்னவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகிட்ட கேட்கும்போது ஜானகியும் இல்லை மாயா, ஏற்கனவே நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஜீவா வந்து வாழ்க்கையில் பயங்கரமாக கஷ்டப்பட்டிருப்பா, எப்படியாவது இனியாவது வாழ்க்கையில் அவன் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உன்கிட்ட ஜீவாவை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லி அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சித்தான்னு சொல்லியிருந்தேன் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் நம்ம ஜானகி மனம் விட்டு நம்ம மாய்கிட்ட பேசும்போது மாயாவுக்கு ஒரு கட்டத்தில் புரிய ஆரம்பிக்குது. பெரியம்மா ஜீவாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச பிறகும் நம்ம வந்து பெரியம்மா கிட்ட இந்த விஷயத்த மறைக்கவே கூடாது, இப்போவே பெரியம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் கதிர் எல்லாம் என்னதான் சொன்னாலும் ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மாயா ஜானகி கிட்ட நீங்கள் இத்தனை நாளாட்டு தேடிட்டு இருந்த ஜீவா வந்து வெளியில் எங்கேயுமே இல்லை, உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் கூடயே தான் பெரியம்மா இருக்கா அப்படி சொல்லும்போது ஜானகி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன சொல்கிற மாயா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்காமல் உண்மையை சொல்லு அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவோ ஆமாம் பெரியம்மா, நீங்கள் இத்தனை நாளாட்டு கதிரை வந்து இந்த வீட்டோட வாரிசு அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பீங்கள்ல, அது நிஜம்தான், நிஜமாவே அந்த ஜீவா கதிர் தான் அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகி அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன மாயா சொல்கிற, என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீ எதுவும் சொல்லலையே அப்படி சொல்லும்போது மாயாவும் இல்லை பெரியம்மா, நிஜமாக தான் நான் சொல்கிறேன், இது நாள் வரைக்கும் இந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க பெரியம்மா அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் சரி இந்த விஷயத்தை பற்றி கதிருக்கு தெரியுமா அப்படி கேட்கும்போது கதிருக்கு எல்லாமே தெரியும் அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகிக்கு என்னை கொஞ்சம் தாங்க முடியலை. அப்போ கதிருக்கு தெரிஞ்ச பிறகும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லலைல்ல, சரி தனாவுக்காவது எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களா அப்படி கேட்கும்போது கதிர் வந்து தனா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டான் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஜானகி அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இது வரைக்கும் என் கண் முன்னாடியே ஜீவா இருக்கும்போது கதிர் தான் ஜீவா அப்படின்னு தெரியாமல் இப்படி செய்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயாவும் சரி பெரியம்மா, எப்படியாவது அதை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போராடிட்டு இருந்தேன். அந்த சமயமாக பார்த்து தான் பெரியப்பா வந்து எப்படியாவது ஜீவாவுக்கும் சொத்து வேணும், சொத்து எழுதி வைக்கணும் அப்படி சொல்லும்போது பார்வதியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணாங்க. அதனால தான் எல்லா உண்மைகளும் நிரூபித்து ஆதாரத்தோட கதிர் தான் அந்த வீட்டோட வாரிசு அப்படிங்கிறத நான் நிரூபிப்பேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகிட்ட மாயாவும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஜானகியும் எனக்கு இப்போவே கதிரை பார்க்கணும் போல இருக்குது அப்படி சொல்லும்போது சரி பெரியம்மா, கதிர் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு கதிரை பார்க்குறாங்க. ஜானகிக்கு தாங்கவே முடியலை. கதிரை பார்த்தோன்னே அப்படியே கதிரை அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன கதிர், நீ தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்ச உடனே ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படி சொல்லிட்டு நம்ம கதிரை கிட்ட கேட்கும்போது கதிரும் இல்லைத, நான் சொன்னால் வீணாட்டி இங்கே பிரச்சனை தானே வரும், ஏற்கனவே மாமாவுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது, அப்படி இருக்கும்போது நான் தான் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட என்னால் எப்படி சொல்ல முடியும்னு நம்ம கதிரும் ஜானகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகியை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் மாயா எல்லா உண்மைகளையும் நம்ம ஜானகிட்ட சொல்லிட்டாங்க. இன்னொரு சைடு புவனேஸ்வரி எல்லாருக்குமே நம்ம கதிர் தான் ஜீவான்னு தெரிஞ்சுட்டு இனி சும்மாவை விடுவாங்க. அவங்க என்னதான் திட்டம் போட்டாலும் நம்ம மாயா இருக்க வரைக்கும் எதுவுமே பலிக்காதுன்னே சொல்லலாம்.